Record. Good morning, students. Today we are going to see some of the questions in material science. The first question: the strain energy stored in a body due to external loading within the elastic limit. So here we have to remember two things: strain energy stored in a body up to fracture point, it means toughness. Within elastic limit, it is resilience. So option D is the right answer. Proof resilience is a member stored strain energy. It is a proof resilience is in a member stored in a strain energy. So in whole volume, it is not per unit volume. It is per unit volume means it is modulus of resilience. Strain energy stored in the whole volume. It is a maximum strain energy, that too. Next, resilience of the material is considered when it is subjected to shock loading. So resilience is considered when it is subject to shock loading. The ability of tool material to resist shock or impact force. Generally, shock means toughness. The ability of material to resist the shock is termed as toughness. எவ்வளவு அடிச்சாலும் தாங்கறான்டான்னு சொல்றோம் இல்லையா, வடிவேலு காமெடியில அந்த மாதிரி இங்க டஃப்னஸ்ன்றது இட் இஸ் எபிலிட்டி டு அப்சர்வ் தி ஷாக் லோட். ஸோ எவ்வளோ லோடு ஷாக்காக கொடுக்குறோம், அதை எப்படி வித்ஸ்டாண்ட் பண்ணுது, அதான் டஃப்னஸ். ஸ்டீல் whose element are used for purpose of modifying the mechanical properties. நம்ம மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை மாற்றணும்னு ஆசைப்படுறோம். ஆசைப்பட்டா steel whose element are used for the purpose of modifying the mechanical property of plain carbon steel is called. So mechanical property மாத்தின plain carbon steel தான் நம்ம எப்படி கூப்பிடுறோம், alloy steel அப்படின்றோம். alloy steel வந்து 36% நிக்கல் இருந்தா அது என்ன ஸ்டீல். ஸோ நிக்கல் இருந்தா alloy steel வந்து 36% நிக்கல். ஸோ 36% நிக்கல் இருந்தா அது என்ன ஸ்டீல். இட் இஸ் இன்வார். இன்வார்னா அயன் நிக்கல் குரோமியம் இருக்கும், அது நிக்கல் வந்து 36% இன்வார். ஓகே, இன்வார் வந்து 36% நிக்கல். ஸோ எப்படின்னா நிக்கல் வந்து 6, நிக்கல் வந்து லெட்டர் 6 லெட்டர் வேர்டு 6 ஸ்கொயர் வந்து 36%. இன்வார்ல வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் நிக்கல் இருக்குன்னா 36%. கார்பன் ஸ்டீல். ஸோ கார்பன் ஸ்டீல் வந்து இஸ் டேஷ். கார்பன் ஸ்டீல் இஸ் டேஷ் அப்படின்றாங்க. கார்பன் ஸ்டீல் இஸ் டேஷ் an alloy of iron and carbon with varying quantities of phosphorus and sulfur. ஸோ கார்பன் ஸ்டீல்ல வந்து வழக்கமா ஸ்டீல்னாலே அயனும் கார்பனும் இருக்கும். இட் இஸ் இன்டர்ஸ்டியல் காம்பவுண்ட். ஆனா அது கூட பாஸ்பரம் கொஞ்சம் சல்ஃபரும் சேர்ப்பாங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் இன் ஸ்டீல் அது 2க்கு கீழே இருக்கணும். ஸோ நம்ம 2க்கு கீழேனா இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். 0.1% to 1.5%. ஹார்ட்னஸ் ஆஃப் த ஸ்டீல் டிபெண்ட்ஸ் ஆன். ஒரு ஹார்ட்னஸ் வந்து எதை சார்ந்திருக்குன்னா amount of cementite it contains. Yes, cementite is the hardest component microstructure. ஸோ அப்போ ஹார்ட்னஸ் வந்து சிமெண்டைட்டை சார்ந்து தான் இருக்கும் சொல்லலாம். இல்லாட்டி அமௌண்ட் ஆஃப் கார்பன் கூட வந்து இட் இஸ் அ ரைட் ஆப்ஷன் மாதிரி தெரியுது. ஸோ இட் இஸ் அமௌண்ட் ஆஃப் கார்பன். இட் இஸ் நாட் அபவுட் த சிமெண்டைட், இட் இஸ் நாட் அபவுட் த மைக்ரோஸ்ட்ரக்சர். இட் இஸ் 6.67 சிமெண்டைட்னா 6.67% கார்பன் இருக்கும். ஆனால் அமௌண்ட் ஆஃப் கார்பனை வச்சு தான் ஹார்ட்னஸ் வந்து மாறுபடும். கார்பன் மாற மாற ஹார்ட்னஸ் ஆஃப் ஸ்டீல் வந்து மாறுபடும். டேஷ் இஸ் ஆடட் டு ரைஸ் த ஈல்ட் பாயிண்ட். ஈல்டு பாயிண்ட்டை நம்ம அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறோம். அப்போ எதை சேர்க்கறது? ஈல்டு பாயிண்ட்டை டேஷ் இஸ் ஆடட் டு ரைஸ் த ஈல்டு பாயிண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாஸ்பரஸ். alloy steel contains. ஸோ மேங்கனீஸும் சிலிக்கானும் வந்து எப்படி இருக்கும் அப்படி? அலாய் ஸ்டீல்ல வந்து மேங்கனீஸோட பங்கும் சிலிக்கானோட பங்கும். மேங்கனீஸ் வந்து மோர் தென் 0.5% மேங்கனீஸ் இருக்கணும் அண்ட் 0.5% சிலிக்கான் மோர் தென். alloy steel consists of more than 0.5%. ஸோ 0.5 கம்மியா போட்டா மேபி சம் அது வந்து எதுவும் பயன் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலதான் வந்து நமக்கு alloy steel வந்து மோர் தென் 0.5% மேங்கனீஸ் அண்ட் மோர் தென் 0.5% சிலிக்கான். ஸோ அடுத்தது alloy steel as compared to the carbon steel. எப்படி alloy steelக்கும் கார்பன் ஸ்டீலுக்கும் நம்ம சோலி போட்டு பார்க்குறோம். alloy steelக்கும் கார்பன் ஸ்டீலுக்கும் நம்ம சோலி போட்டு பார்க்குறோம். சோலி போட்டு பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன alloy ஸ்டீலுக்கும் கார்பன் ஸ்டீலுக்கும் நம்ம இது எப்படி டஃப்பா இருக்குமா? எஸ், அது டஃப்பா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். ஃபெட்டிக் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுல என்ன அப்படின்னா, ஸோ இட் இஸ் டிஃப்ரெண்ட் காம்பினேஷனுக்கு வேற மாறி வரதுனால இந்த காம்பினேஷன் வந்து டி ஆப்ஷன் டி கொடுத்துருக்காங்க alloy ஸ்டீலுக்கும் கார்பன் ஸ்டீலுக்கும். ஆனா ஜென்ரலா alloy ஸ்டீல் மாத்தி வேற பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதனால இன்கம்பேரபிள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் விச் டெஸ்ட்ராய் பை பர்னிங். ஸ்டீல் விச் டெஸ்ட்ராய் பை பர்னிங் அது வந்து கில்டு ஸ்டீல். ஸோ டெஸ்ட்ராய் பர்னிங் மூலமா டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய ஸ்டீல் வந்து கில்டு ஸ்டீல் சொல்றாங்க. இன் ஸ்டீல் மெயின் அலாய் காசிங் த கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் குரோமியம், சிஆர்.
இப்போ சி கரோஷன் முன்னாடி வார்த்தை சி, ரெசிஸ்டன்ஸ்ல ஆர், சிஆரோட சிம்பிள் வந்து குரோமியம். ஸோ நமக்கு சிஆர் அப்படின்னாலே குரோமியம். அப்போ கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் குரோமியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். த அட்டாமிக் ஃபேக்டர் இஸ் ஹையஸ்ட் இன் விச் காம்போனன்ட் அப்படின்றாங்க. ஸோ அட்டாமிக் ஃபேக்டர் வந்து எந்த இதுல வந்து அதிகமா இருக்கும் அப்படின்றது ஃபேஸ் சென்டர் கியூபிக் தான் அதிகமா இருக்கும். The material commonly used for aircraft gas turbine வந்து எந்த மெட்டீரியல் வந்து சூட்டபிள் அப்படின்றத கேட்கறாங்க. டைட்டானியம். So titanium is the hardest material. We know that a gas turbine on the aircraft titanium is also. For steel, ultimate strength in shear as compared to the ultimate strength in tension. So ultimate tension strength தான் வந்து maximum strength. So shearக்கும் tensionக்கும் வந்து என்ன ரிலேஷன் அப்படின்றது தான் வந்து இந்த கேள்வியோடது. So shear வந்து 2/3 of tension. Shear வந்து 2/3 of tension அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். The property of material by virtue of whole body return to original shape. இந்த லோட் ரிமூவ் பண்ணா மறுபடியும் அந்த ஷேப்க்கு வந்தா அது பேர் எலாசிட்டி. திரும்ப வர முடியலன்னா அது பிளாஸ்டிட்டி. ரெசிடியூலா இருந்ததுன்னா அந்த லோடு ரிமூவ் பண்ண பிறகு பழைய ஷேப்க்கு வரணும்னா அது பிளாஸ்டிட்டி. எசென்சியல் கிரெடிட் ஆஃப் ஆர்டன்டு ஸ்டீல். ஸோ ஒரு ஸ்டீலோட அது ஆர்டனா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டன் ஸ்டீல்ல வந்து கண்டிப்பா நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம்னா ஆர்டனிங் ப்ராசஸ் பண்ணிருப்போம். ஆர்டன் ஸ்டீல் வந்து ஆர்டனிங் பண்ணா நமக்கு கிடைக்கிறது மார்டன்சைட். Steel contain 11% to 14% chromium and 0.35% is called. So வந்து குரோமியம் இருக்கு, அது மட்டும் இல்லாம 0.35% கார்பன் இருக்கு. ஸோ அப்போ அது என்ன ஸ்டீல் அப்படின்றது கேட்கறாங்க. என்ன ஸ்டீல்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் த மார்டன்சிட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ இட் இஸ் த மார்டன்சிட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 3 வகைப்படும். ஃபெரைட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஆஸ்டெனிட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், மார்டன்சிட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ இந்த காம்பினேஷன் வந்து மார்டன்சிட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். Steel contain 18% chromium. 11 to 14 பலா 18% chromium, 8% நிக்கல் அப்படின்றதுனா ஸோ 18/8 அப்படின்வாங்க. 18/8 அப்படின்வாங்க. இது ஃபேமஸ் காம்போசிஷன். இது வந்து ஆஸ்டெனிட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ 18ஓட கம்மியா இருந்தா அது வந்து மார்டன்சிட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ இது 18 இருந்தா அது வந்து ஆஸ்டெனிட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ மறுபடியும் நம்ம பார்த்ததே தான். ஸோ அல்டிமேட் ஸ்ட்ரென்த் டென்ஷன் வந்து ஷியருக்கோட ரேஷியோ போட்டா 3:2 வரும். ஸோ நம்ம ஷியருக்கும் ஸ்ட்ரென்த் டென்ஷனுக்கும் ஏற்கனவே ஒரு கொஸ்டின் பார்த்தோம். இது 3:2 அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்டீல் கண்டைனிங் பியர்லைட் அண்ட் ஃபெரைட் ரெண்டும் இருந்தா எப்படி இருக்கும்? ஸோ ரெண்டுமே சாஃப்ட் தான். பியர்லைட்டும் வந்து சாஃப்ட், ஃபெரைட்டும் சாஃப்டா தான் இருக்கும். ஸோ ஸ்டீல் கண்டைன் பிலோ 0.8%னா ஹைப்போஇட்டக்டாய்ட் ஸ்டீல், அபோவ் 0.8%னா 0.8 to 2%னா ஹைப்பர் இட்டக்டாய்ட் ஸ்டீல். ஆனா வெறும் கரெக்டா 0.8 இருந்தா அது பேர் இட்டக்டாய்ட் ஸ்டீல். ஸோ இந்த பிலோன்னு கேட்டிருக்காங்க. அப்ப பிலோனா ஹைப்போ, கம்மி அப்படின்னா கம்மினா ஹைப்போ, அதிகம் அப்படின்னா ஹைப்பர் அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹார்ட்னஸ் ஆஃப் த ஸ்டீல் டிபெண்ட்ஸ் அப்பான் த எதை சார்ந்து இருக்கும். ஹார்ட்னஸ் வந்து கண்டிப்பா வந்து ஆர்டனிங் ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க. ஆர்டனிங் ப்ராசஸ் பண்ணா வந்து ஸோ வந்து நமக்கு இது ஆல்ரெடி வந்து ஹார்ட்னஸ் வந்து ஏற்கனவே வந்து ஒரு கேள்வி பார்த்தோம். அங்க வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கார்பன். இங்க ஹார்ட்னஸ் ஆஃப் ஸ்டீல் வந்து வெறும் மைக்ரோஸ்ட்ரக்சர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இது வந்து சிமெண்டைட். ஹார்ட்னஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த சிமெண்டைட் அப்படி சொல்றாங்க. ஆனா வந்து இங்க மார்டன்சைட் கூட வந்து தேர் வில் பி ஸ்லைட் இது இருக்கு. ஏன்னா வந்து ஆர்டனிங் பண்ணாதான் வந்து ஹார்ட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஜென்ரலா ஸ்டீல்னு கேட்டிருக்கப்ப ஆர்டன் ஸ்டீல் இல்லாம ஜென்ரலா கேட்டிருக்கனால சிமெண்டைட் போறோம். வேற ஒன்றும் கிடையாது. தேங்க்யூ சாம்பியன்ஸ்.